என் அருமை உலகத்தமிழ் மக்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, சிறார்களே, என் அருமைச் சீடர்களே, யோக நண்பர்களே, யோக விரும்பிகளே, உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். கலைஞர் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் நலமுடன் வாழ என்னும் பிரிவில் அதிகாலை வேளையில் முதல் நிகழ்ச்சியாக இந்த யோகாசனம் தரப்படுகிறது. ஏதோ 1-2 வருடங்களுக்காக அல்ல, 20 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த நிகழ்ச்சி நடைபெற்று கொண்டிருக்கின்றது. வேறு எந்த நிகழ்ச்சிகளும் எந்த தொலைக்காட்சியிலும் 20 ஆண்டுகளாக வரக்கூடிய நிகழ்ச்சி உலகத்திலேயே கிடையாது. கலைஞர் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் மட்டுமே தான் இந்த நிகழ்ச்சி 70 ஆண்டுகளுக்கு மேலாக நடைபெறுகிறது. ஏனென்றால் கலைஞர் யோகாசனம் செய்கிறார், அவருடைய குடும்பமே யோகாசனம் செய்கிறது, குழந்தைகள், மக்கள், மருமகள், மகள் எல்லாருமே செய்கிறார்கள். அதைத்தான் நாம் கவனிக்க வேண்டும். மறைந்த மாறன் செய்தார்கள் யோகாசனத்தை. ஆகவே தான் இன்று கலைஞர் 90 ஆண்டு தாண்டியும் உயிரோடு இருந்து கொண்டு சமூக சேவை செய்து கொண்டிருக்கிறார்கள் அரசியலில். அந்த நிலையில் இன்றைக்கு பாருங்கள், நமது அரங்கிற்கு எனது பயிற்சியாளரில் பயிற்சி பெறும் 3 மாணவர்கள், அபிஷேக், சுபீஸ், அபிஷேக் 10ஆம் வகுப்பு, சுபீஸ் 8ஆம் வகுப்பு. இங்கே 3 பேர் வந்திருக்கிறார்கள். அவர்கள் இப்பொழுது சர்வாங்க ஆசனத்தை செய்ய போகிறார்கள். பத்மாசனத்தை கலைத்துவிட்டு சர்வாங்க ஆசனத்தை செய்யுங்கள். கொஞ்சம் கீழே இறங்கிக்கோ, இன்னும் கொஞ்சம் இறங்கு. சர்வ அங்கங்களுக்கும் ஆரோக்கியமாக வைத்து கொள்ளக்கூடிய அற்புதமான ஆசனம் சர்வ அங்க ஆசனம். இரத்தமானது அப்படியே கீழே இறங்கி முட்டுக்கு வந்து, தொடைக்கு வந்து, புலனுறுப்புக்கு வந்து, ஜீரணக்கருவிகளுக்கு வந்து, ஹார்ட் அண்ட் லங்ஸ் அப்படியே வந்து தைராய்டு கிராய்டு வரைக்கும் வந்துடுது. இவைகள் முக்கியமான உறுப்புகள். இவைகளில் எந்த பிரச்சனையும் வராது. அன்னமய கோஷம், பிராணமய கோஷம் இரண்டும் சரியாக இயங்கப்படுகிறது. அதைத்தான் நாம் கவனிக்க வேண்டும். வியாதிகள் அதிகமாக வரக்கூடிய இடம் ஜீரணக்கருவிகள், சிறுகுடல், பெருங்குடல், கல்லீரல், மண்ணீரல், கணையம், கிட்னி, எத்தனையோ உறுப்புகள் இருக்கிறது. அவைகள் சீராக வேலை செய்வதற்கு நாம் எந்த முயற்சியும் எடுப்பதில்லை. இந்த ஒரே ஆசனம் அத்தனை உறுப்புகளையும் சரியாக இயங்க வைக்கிறது. இருதயத்தை சரியாக இயங்க வைக்கிறது, நுரையீரலை சரியாக இயங்க வைக்கிறது. இவையெல்லாம் ராட்சச உறுப்பு என்று சொல்வார்கள். மெதுவாக இறக்குங்கள். நீண்ட மூச்சு வாங்கிக் கொள்ளுங்கள். பத்மாசனம் போட வேண்டாம். கால் நீட்டு, இந்த பக்கம் திரும்ப. கால் நீட்டி வேணவா, முன்ன வந்துடு. அப்படியே படுத்துக்கோ, பண்ணு. அனாசாயமாக செய்கிறார்கள், அதைத்தான் நாம் கவனிக்க வேண்டும். இதை விபரீத கரணியை 1-2 மாதங்கள் செய்த பின்புதான் மாணவர்களுக்கு சர்வாங்காசனம் வரும். ஏனென்றால் முதுகெலும்பு நேராக இருக்க வேண்டும், கழுத்து சரியாக வளைய வேண்டும். அப்பொழுதுதான் இந்த ஆசனத்தை செய்ய முடியும். மாணவர்களுக்கு இந்த ஒரே ஆசனத்தை செய்துவிட்டு அவர்கள் போகலாம். ஒரு 200 எண்ணிக்கை காலையிலும் மாலையிலும், ஒரு 200 எண்ணிக்கை இந்த ஒரு ஆசனத்தை மட்டும் அவர்களை நாம் செய்கிறார்களா என்பதை பார்த்தாலே போதுமானது. எந்த வியாதியும் அவர்களுக்கு அண்டாது என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். இதே போன்று எத்தனையோ ஆசனங்களை, 84 லட்சம் ஆசனங்களை வைத்திருக்கிறார்கள். தமங்கள் உடம்புக்கு ஏற்ற ஆசனங்களை எடுத்துக்கொண்டு செய்யுங்கள். நீங்கள் ஆரோக்கியமாக வாழலாம். டாக்டரிடம் செல்ல வேண்டிய அவசியமில்லை, மருத்துவ செலவே நமக்கு தேவையில்லை என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். மெதுவாக இறக்குங்கள். கண்ணுக்கு நேர கால் வரணும், கால் கண்ணுக்கு நேர இருக்கணும். ஒரு 200 எண்ணிக்கை, ஆரம்பத்தில் 50 எண்ணிக்கை,
ஒரு வாரம் 50, அடுத்த வாரம் அது 100, அதுக்கு அடுத்த வாரம் 150, அதுக்கு அடுத்த வாரம் 200 ஆசனம், 200 கவுண்டிங் பண்ணிக்கிட்டு போயிட்டே இருக்கலாம். அந்த 200 எண்ணிக்கை முடித்து கீழே இறக்கின உடனேயே ஒரு ஃப்ரெஷ்னஸ் வந்துடும், பாடியில் ஒரு புத்துணர்வு வந்துடும், சோம்பேறித்தனம் என்பதே இருக்காது, நினைவாற்றல் பெருகிவிடும், ஆற்றல் பெருகிவிடும். மற்ற குழந்தைகளிடமிருந்து ஆசனம் செய்யும் குழந்தைகள் தனியாக பிரித்து விடுவார்கள். அவருடைய செய்கைகள், அவருடைய நடவடிக்கைகள், அவருடைய பேச்சுக்கள் எல்லாமே தனித்தன்மை அடைந்து விடும். அதைத்தான் நான் கவனிக்க வேண்டும். மெதுவாக கீழே இறக்குங்கள், நேராக வந்து முன்பு போல் பத்மாசனத்தில் உட்காருங்கள். என் அருமை பெரியோர்களே, அந்த காலத்திலே முனிவர்கள் 10,000 ஆண்டு வாழ்ந்திருக்கிறார்கள் இந்த யோக கலையை செய்து. ஆகவே தான் யோகா ஆசனம் என்று பெயர் வைத்திருக்கிறார்கள். யோகம் என்றால் நான் அர்த்தம் சொல்ல தேவையில்லை. எல்லா விதமான யோகங்களும் இந்த ஆசனத்தை செய்வதால் உங்களுக்கு கிடைத்து விடுகின்ற காரணத்தினால் மாணவர்களை பருவத்திலேயே ஆசனங்களை சொல்லிக் கொடுத்து இந்த நாட்டிற்கும் இந்த உலகிற்கும் சேவை செய்யக்கூடிய அளவுக்கு அவர்களை உயர்த்த வேண்டும் என்று கேட்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆசனம் ஆண்டியப்பன். வணக்கம்.